ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முளைக்கட்டிய பச்சை பயிர் தோசை. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முளைக்கட்டிய பச்சை பயிர் தோசை செய்கிறதுக்கான தேவையான பொருளுங்க. முளைக்கட்டி வச்சுருக்க பச்சை பயிர் எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. தோசை சுடுற அளவுக்கு எண்ணெய் வேணும் நம்மளுக்கு. ஒரு வெங்காயம் இருந்தால் போதும். 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, உப்பு. தேவையான பொருள் இவ்வளோதாங்க. பச்சை பயிரை முளை கட்டுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ அளவுக்கு பச்சை பயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சை பயிர் ஊற அளவுக்கு நம்ம நல்லா தண்ணி ஊற்றணும். நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைங்க. அப்போ தான் அந்த பச்சை பயிரில் நம்ம ஊறும் போது அந்த முளை நல்லா வரும். அதனால் நல்லாவே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 8 மணி நேரம் ஊறணுங்க. பச்சை பயிரை ஊற வச்சு 8 ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போது இதை நம்ம வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு அதை டைட்டாக ஒரு துணி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வடிகட்டுறது அது மேலே ஒரு கிளாத் போட்டுட்டு இப்போ நம்ம இதை வடிகட்டலாம். இப்போ பாருங்கள், பச்சை பயிர் எவ்வளோ பெருசு பெருசாக நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இதை நம்ம இந்த ஈர துணியை நல்லா எடுத்துகிட்டு இந்த துணி அளவு நல்லா கட்டி ஒரு 12 ஹவர்ஸ் அப்படியே வச்சிடணுங்க. இதுலேருந்து முளை வரும். அதுக்கப்புறம் நம்ம சமைக்க வேண்டியதான். தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சிடணும். ஒரு டைட்டாக ஒரு பாத்திரத்தை போட்டு இதை மூடி வச்சிடணுங்க. இப்போ 12 ஹவர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி அது முளை வந்துட்டுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாத்துலேயும் நல்லா முளை விட்டுருக்கு. முளை எப்படி விட்டுருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயுமே முளை இருக்கும். நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிடும். பச்சரிசி நம்ம இப்போ ஊற வைக்கணுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். அரிசி ஊறட்டும். அப்புறம் நம்ம தோசை செய்யலாம். மாவு அரைக்கலாம் வாங்க. அரிசி ஊறிடுச்சு. 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுடலாம். அப்புறம் இந்த அரிசியை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது 3ஐயும் சேர்த்து அரைச்சிடலாங்க. பச்சரிசி, பச்சை மிளகாய், இஞ்சி இது 3 போட்டு நம்ம அரைச்சிட்டோம். இப்போ நம்ம முளைக்கட்டி இருக்க அந்த பச்சை பயிரை ஆட் பண்ணோம். இதில் இந்த பச்சை பயிரோடு சேர்ந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை அரைக்கணுங்க. இப்போ பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டோம். நம்ம தோசைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இது நம்ம எடுத்து வச்சுருந்தீங்கன்னா வெங்காயம் அதில் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாங்க. வாங்க தோசை போடலாம். இப்போ நம்ம தோசை செய்யறதுக்கு ரெடி ஆகிடலாங்க. தவா பற்ற வச்சுக்கலாம். பச்சை பயிர் தோசை போடலாங்க. நல்லா மெல்லிசாக வரும். எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நல்லா சுற்றி ஊற்றுங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த தோசை. வயசில் பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு கொடுக்கணும். நம்ம இந்த முளைக்கட்ட பச்சை பயிர்னால ரொம்ப ஹெல்த்து ரொம்ப நல்லா அவங்களுக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சின்ன பசங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம எப்போவுமே நம்ம அரிசி மாவு தோசை போடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு. நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த தோசைக்கு சட்னி, தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி இதெல்லாம் நல்லாயிருக்குங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.